الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما بكم من نعمة فمن الله وقال أيضا وما توفيقي إلا بالله وقال أيضا فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم تعس عبد الدينار وتعس عبد الدرهم وتعس عبد الخميصة إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மீது நின்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை மது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ரபியுல் ஆஹிர் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வெற்றிகள், சக்சஸ்கள், அச்சீவ்மெண்ட், சாதனைகள், நம்முடைய கிடைத்திருக்கின்ற வளங்கள், சோர்ஸ்கள் அனைத்தும் குர்ஆனுடைய பார்வையிலே இரண்டு வகையாக அதை பார்த்த மனிதர்களுடைய நிகழ்வுகளை குர்ஆன் சொல்கிறது. ஒன்று, அந்த நியாமத்துகளை, வளங்களை, அந்த வெற்றிகளை அல்லாஹ்வோடு இணைத்து அல்லாஹ் தந்தான் என்ற ஒரு பார்வை பார்க்கக்கூடியவர்கள். இன்னும் ஒரு சாரார் தன்னுடைய டேலண்ட், என்னுடைய முயற்சி, நான் எடுத்த ரிஸ்க், என்னுடைய குவாலிஃபிகேஷன், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், என்னுடைய செல்வாக்கு, என்னுடைய பவர் என்று எல்லா விடயங்களையும் தன்னோடு இணைத்து பார்த்து மனம் போன போக்கில் வாழக்கூடியவர்கள். ஒரு கூட்டம் சக்சஸ்ஃபுல்லானவர்கள், இன்னும் ஒரு கூட்டம் தோல்வி அடைந்தவர்கள். அவர்கள் நினைத்தார்கள் எனக்கு சக்சஸ் என்று, அது அவர்களுக்கு தோல்வியாக, அது அன்சக்சஸாக அமைந்தது. இதான் நான் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்ற, முன்வைக்க இருக்கின்ற தலைப்பு. சில குர்ஆன் ஆயத்துடைய பகுதிகளை ஓதினேன். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். உங்களுக்கு என்ன நியாமத், என்ன அருட்கொடை, என்ன இன்கம், என்ன ஹெல்த் ஆரோக்கியம், என்ன வெல்த் பொருளாதாரம்,
பணம் கிடைத்தாலும் ஃபமினல்லாஹ், அது அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைக்கக்கூடியது. காலை மாலை ஓத வேண்டிய துஆக்களில், ஷுக்ருடைய துஆக்களில் ஒன்றுதான் காலையா அல்லாஹும்ம மா அஸ்பஅ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக் ஃபமின்க வஹ்தக் லா ஷரீக லக் ஃபலக்கல் ஹம்த் வலக்கஷ் ஷுக்ர். காலை இந்த காலை நேரத்திலே எனக்கோ ஏனைய படைப்பினங்கள் யாருக்கோ எந்த நியாமத், எந்த அருட்கொடை கிடைத்தாலும் ஃபமின்க வஹ்தக், உன்புறம் இருந்து மாத்திரம், உன்புறம் இருந்து மாத்திரம் யா அல்லாஹ், உனக்கே புகழ், உனக்கே நன்றி. மாலையா ஒரு 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 சென்டென்ஸ், ஒரு வேர்ட் மாறும். அல்லாஹ் மா அம்சா, காலை மாலை நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொடுக்க வேண்டிய கட்ட உத்தர வாக்கு மூலம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விடயத்தை நமக்கு அல்லாஹ் சுருக்கமான ஒரு வார்த்தையிலே நமக்கு அல்லாஹ் படித்து தருகிறான். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், மை சக்சஸ் only by Allah, my success is only by Allah. என்னுடைய சாதனை, என்னுடைய விக்டரி, என்னுடைய அச்சீவ்மெண்ட், நான் பெற்ற மெடல்கள், நான் பெற்ற சர்டிபிகேட், நான் பெற்ற என்ன கண்ணியமானே எதுவாக இருந்தாலும் என்னுடைய சாதனைகளுடைய என்னுடைய எல்லா சக்சஸும் only by Allah, அல்லாஹ்வின் புறமிருந்து கிடைத்தது. இப்படி யார் வாழ்ந்தார்களோ சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்து சக்சஸ்ஃபுல்லாக மௌத்தாகினார்கள். மறுமையிலும் அவர்களுக்கு மிக கண்ணியமான இடங்களும் வரவேற்புகளும் வெல்கமிங்கும் இருக்கிறது. மற்ற கூட்டம் எல்லாமே நான் பை கண்ட்ரோல், பை பவர், ஆன் பவர், என்னுடைய சுய சக்தியினால் அடைந்தது. அந்த கூட்டம் நினைத்தார்கள் இதற்கு சக்சஸ் என்று. ஆனால் மிக கேவலமாக அவருடைய வாழ்க்கை முடிந்தது. அவருடைய மறுமையுடைய விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மிக மிக பயங்கரமான, மிக டேஞ்சரஸான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறார்கள். எல்லா துறைகளிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவில் நாம் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒரு பார்ட் என்ன தெரியுமா? எதையுமே என்னுடைய கெட்டித்தனம் என்று சொல்ல மாட்டார்கள், என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்று சொல்ல மாட்டார்கள், என்னுடைய சக்சஸ்ஃபுல்லான ஒரு பினிஷிங், ஒரு எண்டிங் என்று சொல்ல மாட்டார்கள். எந்த எண்டிங்கிலும் பேசுவார்கள், பயான் செய்வார்கள், நசிஹத் செய்வார்கள், அட்வைஸ் பண்ணுவார்கள். சஹாபாக்கள் அழுவார்கள். ஒரு சஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸ் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஹார்ட் வெடித்து ஷஹீதாகினார். நபியுடைய பயான் மஜ்லிஸிலே ஷஹீத். கத்தலஹு ஹௌஃபுஹு மினல்லாஹ், கத்தலஹு தக்வாஹு, அல்லாஹ்வுடைய பயம் இவரை மௌத்தாக்கி விட்டது, ஷஹீதாக்கி விட்டது. மஜ்லிஸ் முடிந்தவுடன் ஓத வேண்டிய துஆ என்ன? எப்படி பயான், எப்படி அட்வைஸ், எப்படி ஸ்பீச், எப்படி சாதனை, எப்படி வெல்கமிங், எப்படி ரெட் கார்பெட், எப்படி சீஃப் கெஸ்ட், எப்படி ஸ்பெஷல் கெஸ்ட். ஸ்டேஜிலே மெயின் சோஃபாவில் நான் தான் இல்லை. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஒவ்வொரு எண்டிங்கிலும், ஒவ்வொரு ஃபைனல் ஸ்டேஜிலும், ஒவ்வொரு ரிசல்ட்டிலும் கண்ணியமானே சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அல்லாஹ் நான் பலகீனமானவன், நான் மைனஸ் உள்ளவன், நான் வீக்கானவன், நான் எப்பொழுதுமே உனக்கு கீழே உன்னுடைய அடிமை, நீ சுத்தமானவன், பரிசுத்தமானவன், உன்னை நான் துதிக்கிறேன், உன்னுடைய புகழை கொண்டு உன்னை பாராட்டுகிறேன். எனக்கு கிடைத்த பாராட்டுகளும் புகழ்களும் அப்ரிஷியேட்டுகளும் கங்க்ராச்சுலேஷன்களும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்னை பெரியாராக்க கூடாது. நீ சுத்தமானவன், நான் அசுத்தமானவன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்கிறோம், ஷஹாதத்து கலிமா.
சபை முடிகின்ற பொழுது ஓத வேண்டிய கஃபாரத்துல் மஜ்லிஸில் ஏற்பட்ட ஃபால்ட்டுகளுக்கான ஒரு பரிகாரம். கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபார் செய்கிறேன், அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். இந்த சாதனை, இந்த வெற்றி, இந்த கண்ணியம், இந்த பூமாலை, இந்த பொன்னாடை, இந்த மெடல், இந்த போஸ்ட், இந்த பொசிஷன், அஸ்தக்ஃபிருக், நான் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அத்தூபு இலைக், நான் தௌபா செய்கிறேன். யூத வாலிபர் ஜீவ் ஹிதமத் செய்தார். ஒரு நாள் காணவில்லை, அந்த வரைக்கும் யூதன் தான் ஹிதமத் செய்தார். ஏன் காணவில்லை? நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். போனார்கள். சம்பவம் விடயத்தை சொல்கிறேன். பாயிண்ட். நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். போன சந்தர்ப்பம். ஏற்கனவே அஹ்லாக்கின் மூலம் அவருடைய மனதை வென்றிருக்கிறார்கள், அவருடைய ஹார்ட்டை வின் பண்ணியிருக்கிறார்கள். அஹ்லாக் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம், அல்லாஹ்வுடைய நசீபர் தான் நடக்கும். தலைமாட்டிலே உட்கார்ந்தார்கள். நோயாளியுடைய தலைமாட்டிலே அமர்வது அவசரனுடைய சுன்னத், ஆறுதலாக இருக்கும். கலிமா சொல்லே தம்பி, மகனே, ஷஹாதத்து கலிமா சொல்லே. அவர் தந்தையை பார்த்தார். சொல்லவா வானமா என்ற பார்வை பார்த்தார். பெர்மிஷன் கேட்கிறார். தந்தையிடம். பாடி லாங்குவேஜ் என்ன தெரியுமா? கலிமா சொல்லவா வாப்பா, முஸ்லிம் ஆகவா வாப்பா. யூதனுடைய மகன் யூதன். தந்தைக்கும் மகனுடைய அஹ்லாக் பண்பாடுகள் மகன் சொல்லாமல் இருந்திருப்பாரா? அத்தி அபுல் காசிம். அபுல் காசிம் மகனுடைய நிக் நேம். அபுல் காசிம் சொல்வதை படி கேட்டு நட. அபுல் காசிம் சலாசலம் கட்டுப்படி கலிமா சொல்கிறார். முஸ்லிம் ஆகிறார். கலிமாவோடு ரூஹு பிரிக்கிறது. வந்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நம்முடைய ஸ்டைல் என்றால் எல்லோரும் இங்கு பார்த்தா விளங்கும். கலரப் பண்ணுவோம். எப்படி 2 வார்த்தை தான் பேசினேன், யூதனே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். எப்படி பேசி? அச்சீவ்மெண்ட், சாதனை. என்னுடைய ஓன் குவாலிபிகேஷனோ டேலண்டோ அல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்கதஹு பி மினன் நார். என்னுடைய சிறிய ஒரு முயற்சி, 1-2 வார்த்தைகள், இதை வைத்து அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இதன் கண்ணியமான நம்முடைய வாழ்க்கையில் இந்த சக்சஸ் என்னும் இந்த வார்த்தைகள், இந்த தன்மைகள் தான் நம்மை உலகத்திலே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எக்ஸாம்பிள்கள் பல இருக்கிறது குர்ஆனிலே. உலகத்தை மாற்றி செய்த பல தலைப்புகளிலே இதை மிம்பரிலே முன்வைத்திருக்கிறேன். இந்த தலைப்பிலே முன்வைக்கிறேன். ஒரே சம்பவம், ஒரு பன்முக பார்வை. ஒன்றென்ன, உலகத்தை ஆட்சி செய்த கிங் CBA 5460. CBA 5460. இந்த வாகனம் அந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. 2 சக்சஸ்ஃபுல்லானவர்கள், 2 அன்சக்சஸ் ஆனவர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜுல்கர் அலைஹிஸ்ஸலாம் சக்சஸ். கிங்டம் தான் பாசிட்டிவான பிளஸ் பாயிண்ட் உள்ள ஆட்சி. 2 சம்பவங்களிலே அவர்கள் பேசிய வார்த்தை தான் இங்கு பாயிண்ட். ஹிஸ்டரி சொல்வது அல்ல, பல தலைப்புகளிலே பேசியிருக்கிறது. இந்த தலைப்பிலே அதே சம்பவத்தை, ஒரே சம்பவத்தை பல தலைப்புகளில் சொல்லுகின்ற பொழுது அந்த சம்பவத்தை கேட்கின்ற பொழுதெல்லாம் எல்லாமே ஞாபகம் வரும். 2 பேரும் பல சாதனைகள், பல அச்சீவ்மெண்ட்கள், பல ரெக்கார்டுகள் வைத்தார்கள். யாராலும் பீட் பண்ண முடியாத ரெக்கார்ட், அழிக்க முடியாத, தோற்கடிக்கப்பட முடியாத சாதனைகள். ஒன்று, போவதற்கும் அப் அண்ட் டவுன், பலஸ்தீனுக்கும் யமனுக்கும் அந்த காலத்திலே கண்ணியமானவர்களே 4 months தேவை. 4 மாத பயணம் குதிரையில் அல்லது கழுதை, ஒட்டகம், கோவில் கழுதையில் தங்கி போவதற்கு நோமனாக
போவதற்கு 2 மாதம், வருவதற்கு 2 மாதம், தேவையான டிஸ்டன்ஸ் இருக்கின்ற அந்த யமனில் இருக்கின்ற குயினுடைய பில்கீஸ் அல்லது பல்கீஸ் என்று சொல்கிறோமே, அந்த பில்கீஸுடைய சோஃபா எக்ஸ்பென்சிவான சோஃபா குயிக்கான ஒரு பீரியடிலே பலஸ்தீனில் இருக்க வேண்டும். யமனில் இருக்கின்ற சோஃபா பலஸ்தீனில் இருக்க வேண்டும். யார் தயார்? நான் தயார். ஒரு ஜின், பவர்ஃபுல்லான சூப்பர்சோனிக் போன்ற செயல்படக்கூடிய ஒரு ஜின் நான் கொண்டு வருகிறேன். எவ்வளவு நேரம் எடுப்பாய்? கபிலான் தக்குமி மக்காமி, நீங்கள் உட்கார்ந்த இடத்திலிருந்து நீங்க எழுந்து நிற்க முன்னால் கொண்டு வருவேன். இதை விட குயிக்காக கொண்டு வர யார் தயார்? ஒரு ஆளின் தயாராகினார். ஜபூர் வேதத்தை படித்த ஒரு ஆளின் தயாராகினார். ஜின்னை விட பவரானவர் ஆலிம். அவர் சொன்னார், உங்களுடைய ஐப்ரோ மூடி திறக்கும் நேரத்துக்கு கொண்டு வருவேன். கண் சிமிட்டும் நேரத்துக்குள் போவதற்கும் வருவதற்கும் டைம் எடுக்கின்ற அப்படியான ஊரில் நாட்டில் இருக்கின்ற சோஃபா உங்களுக்கு முன்னால் இருக்கும். அவர் இஸ்முல் ஆதத்தை ஓதினார். அல்லாஹ்வுடைய துஆ கேட்டார். கண் சிமிட்டும் நேரத்துக்கு முன்னால் யமனில் இருக்கின்ற ஜெட் இல்லாத, ராக்கெட் இல்லாத, பிளைட் இல்லாத காலத்திலே எப்படிப்பட்ட ஒரு சாதனை தொடரப்படினார்களா? எப்படி என்ற ஆட்சி, எப்படி என்ற பவர், அப்படி அப்பண்ணியவர்கள் எல்லாம் டவுன் போய் கொண்டிருக்கின்ற காலம், அப்படி அப்பண்ணியவர்கள் மண் கவுழ்கின்ற காலம் நமது நாடு உட்பட. தைரியமா சொல்லிக்கோ, என்னுடைய சொந்த கருத்து. அப்படி மேலே கண்ணியமாக சொல்கிறேன், ரெஸ்பெக்டாக சொல்கிறேன், மேலே முளைத்தவர்களுடைய எல்லாமே உடைகின்ற காலம். அது உடையும் என்று இதே மிம்பர்களிலே உலமாக்க சொல்லி வந்தோம். அல்லாஹ்வின் கிருபையினால் உடையும். யாருக்கு தன்னுடைய குவாலிபிகேஷனை வைத்து, அச்சீவ்மெண்டை வைத்து, தன்னுடைய சோர்ஸை வைத்து அரகன்ஸ் வருமோ, கொம்பு உடைந்துதான் சாவு வரும். அந்த ஃபீல்டிலே தோல்வி அடைந்து அன்சக்சஸ் ஆகித்தான் எண்டிங் முடியும். எண்டிங் முடிவுதான், பேட் எண்டிங். ஓலவழில 9 கொம்பு முளைத்தான் A level அட்வான்ஸ் லெவல் டிஸ்குவாலிஃபைட் ஆகும். என்னுடைய கிளாஸ்மேட் 3A எடுத்தவன் PhD முடிப்பான். நான் சம்பளத்துக்கு வேலை செய்வேன். இந்த சாதனைக்கு பின்னால் என்ன தெரியுமா சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபضل ரப்பி. இந்த அச்சீவ்மெண்ட், இந்த சக்சஸ் ஆன இந்த மூமெண்ட் by mercy of my Lord, by mercy of my Lord. இதுதான் தேவை. அல்லாஹ்வுடைய கிருபை, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் தந்த பாக்கியம் இன்னும் பெருகியது, இன்னும் கண்டியம் கூடியது. இன்னும் அப்புக்கு போனார்கள். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். பேர்ட்ஸுடைய லாங்குவேஜை அல்லாஹ் தெரியப்படுத்தினான். எறும்பு கேட்ட துவா காதுக்கு கிடை கேட்டது. எறும்பு தன்னுடைய இனத்துக்கு ஒரு அழைப்பு விடுத்து தன்னுடைய இனத்துக்காக கொடுத்த 1-2 வார்த்தைகள், எறும்பு கண்ணுக்கு கூட விளங்காத எறும்புடைய பேச்சை சுலைமான் கேட்டார்கள். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட ஆட்சி! ஒரு லிம்ன மன்சிபத்தை சக்சஸ்ஃபுல் அப்படி பிளஸ் 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 ஆக போனது. எப்பொழுது என்னுடையது, என்னுடைய திறமை, நான் அடைந்தது, என்னுடைய குவாலிபிகேஷன், நான் எடுத்த ரிஸ்க், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற ஒரு மமதை வருமோ, அங்கிருந்து விளங்கிக் கொள்ளுங்கள். நான் போடுகின்ற நம்பர் எல்லாம் மைனஸுக்கு பின்னால் எல்லாமே எரேஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். 1க்கு பிறகு போடுகின்ற 0வுக்கு பெருமதி இருக்கிறது, ஒரு வேர்ஸ் இருக்கிறது, ஒரு வெளிவேஷன் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, பிளஸுக்கு பின்னால் போடப்படுகின்ற நம்பருக்கெல்லாம் வெளிவேஷன் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் மைனஸை போட்டுவிட்டு எல்லாமே சிங்கிள் நம்பர்களிலே மிக எக்ஸ்பென்சிவான நம்பர், பெருமதியான நம்பர் 9. அந்த 9ஐ மைனஸுக்கு பின்னால் எவ்வளவுதான் போட்டாலும், 1,00,000 9 போட்டாலும் அது சதக்கணக்கு பெருமதி இல்லாதது. பாயிண்ட் ஒன்று வந்துவிட்டால் அதுக்கு பின்னால் 1000 9ம் ஒரு ரூபாயும் கிடையாது, ஒரு ரூபாயும் கிடையாது, 1 ரூபி வேட் கிடையாது. ஜுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட சாதனை! யாஜூஜ் மாஜூஜுடைய சொல்லை, எங்களுக்கு ஒரு சுவர் தேவை, வரலாற்றை சொல்லவில்லை. உங்களுக்கு சாதாரண சுவரை கேட்டார்கள். சாதாரணமான ஒரு பாட்டு, ஒரு சுவரை, ஒரு மதில் அவர்கள் கட்டி கொடுத்தது. ரதும் எந்த அளவு
ட்ரில் பண்ணி வர முடியாத அளவு நல்ல பெருமனானது, அகலமானது. மேலே அப்படியே ஹை ஜம்ப் பண்ண முடியாத அளவு தோளான உயர்ந்த ஒரு மதில், ட்ரில் பண்ண முடியாத அளவு நல்ல அகலமான ஒரு மதிலை கட்டி கொடுத்து விட்டு, இப்ப எப்படி எங்களுடைய சேவை, எப்படி எங்களுடைய அரசாங்கம், எப்படி நாங்க தானே ரோட் போட்டு தந்த, நாங்க தானே தண்ணிலை தந்த, நாங்க தானே ஸ்கூலுக்கு பில்டிங் கட்டி தந்த, நாங்க தானே பொதுப்பணத்தில் சேவை செய்துவிட்டு நான் செய்தது என்று சொல்கின்ற கேவலமான இந்த காலத்திலே அல்லாஹ் கொடுத்த அந்த குவாலிபிகேஷனை ரஹ்மத்தும் ரப்பி பை mercy of my Lord, அதே வார்த்தை இதனுடைய ரப்புடைய கிருபையினால் நான் செய்து முடித்தது. என்னுடைய ரப்புடைய முடிவு வந்தால், கியாமத்து வந்தால், அல்லாஹ் இதை அழிக்க நாடினால் அதை அப்படியெல்லாம் சுக்குநூறாக்கி விடுவான், பவுடர் போண்டாக்கி விடுவான், துண்டு துண்டாக்கி விடுவான். இதுதான் கண்ணியமானவர்களே சக்சஸ், இதுதான் வெற்றி, இதுதான் பாக்கியம், இதுதான் குட் லக். மாற்றமாக தெரியும் நும்ரூத், சொல்ல தேவையில்லை, பேரை சொல்லும் பொழுது அவருடைய டாக்கான பகுதிகள், ரெட் மார்க்குகள், அவருடைய பிளாக் பாயிண்ட்ஸ்கள் ஓடிக்கொண்டிருக்கும். என்ன நடந்தது? நான் தான் உயிர் கொடுக்கிறேன், நான் தான் வாழ வைக்கிறேன். உயிரோடு 2 பேரை கொண்டு, ஒருவரை கொண்டு விட்டு ஒருவரை கொன்றேன், மௌத்தாக்கினேன், இன்னும் உயிரோடு விட்டேன் என்று மடையன் போன்று பேசிய மௌத்தீகன். என்ன நடந்தது? ஒரு கேள்வி கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆஜி பண்ணும் பொழுது, ஏய் فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب. ஈஸ்டிலிருந்து சூரியனை ஒலிக்க செய்ய நல்லா முடியுமாக இருந்தால், நீயும் ஒரு கோடாக இருந்தால் வெஸ்டிலிருந்து ஒலிக்கவை பார்ப்போம். சூரியனை வெஸ்டிலிருந்து ஒலிக்கவை பார்ப்போம். புகித்தல்லதை கபர், சொற்காகினான், வாயடைத்து போனான், நம்முடைய பாசையில் நோண்டியாகினான். நான் தான் பெரிய இறைவன் ஆகி பண்ணி கொண்டிருந்தவன், பெருமை பேசிக் கொண்டிருந்தவன், புகித்த செப்டுப்பாகினான். அவனுக்கு நடந்தது ஒரு கருத்திலே ஒரு நொண்டி கொசு மூளை பிரெயினை சென்றடைந்து அரிக்க தொடங்கியது. சைக்கோவாக செத்தான். தன்னுடைய கிங்டம், தன்னுடைய பவரை, தன்னுடைய சக்சஸ் வைத்துக் கொண்டிருந்தான். எல்லாமே நான் நான் நான், ஈகோ ஈகோ. அந்த ஈகோ பிடித்தவனை பெரிய வீரனை கொண்டு, பெரிய என்ன சாதனங்களை, ஆயுதங்களை கொண்டு அழிக்கவில்லை. 3 அடிக்கங்கால் பறந்தால் கண்ணுக்கு விளங்காத நொண்டி கொசுவை கொண்டு அவனை மூளை அரிக்க வைத்து செருப்படி கொடுத்து உலகத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கைக்கு முடிவு காட்டினான். புக்தனசரும் அதே பாணி. இறுதி கட்டம் முடிக்க நினைக்கிறேன். சில கட்டங்களிலே நல்லவர்கள் தான், இறைநேசர்கள் தான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தான். நமக்கு படிப்பினைக்கு சில நிகழ்வுகளை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். நபிக்கே இப்படி என்றால் உனக்கு எப்படி என்று கேட்பதற்கு, நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்பதற்கு, ஒரு நபி, என்னுடைய ஒரு தூதர், அவருக்கு இப்படி நடக்கும் என்றால், அடியார்களே உங்களுக்கு எப்படி நடக்கும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். பல கேள்விகள் கேட்பார்கள் யூதர்கள், முஷ்ரிக்கீங்கள், இப்படி கேட்பார்கள், குறுக்கு கேள்விகளை கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு தடவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு நான் இதற்குரிய ஆன்சரை சொல்லுகிறேன் என்றார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை, இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை. நாளைக்கு சொல்றேனே, 14 days 2 weeks வஹி வரவில்லை, ஜிப்ரீல் வரவில்லை. லெசன் கொடுத்தான் அல்லாஹ், ஒரு எங்களுக்கான லெசன், ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை. அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு நிகழ்வுதான். 100 மனைவிமாரோடு அவர்கள் அந்த அவருடைய மார்க்கப்படி அனுமதி இருந்தது. அல்லாஹ்வுடைய பெண்கள் ஹலால். 100 மனைவிமாரோடு இன்று சேருவேன்,
உறவு வைப்பேன். 100 பெண்களும் ஆண் குழந்தைகளை டெலிவரி பண்ண வேண்டும். எல்லாமே பாய்ஸ்கள் பிறக்க வேண்டும். நல்ல நீயத். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்குவதற்காக உயிரை பொருளை தியாகம் செய்கின்ற தியாகிகளாக வர வேண்டும். போராடக்கூடியவர்களாக வர வேண்டும். நல்ல நீயத். ஒரு ஹதீஸுடைய கருத்துப்படி பக்கத்தில் உள்ளவர் இன்ஷா அல்லாஹ் என்று கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணினார். ஏதோ இவருடைய டங் முந்தி விட்டது, சபக்குல் லிசான் என்பார்கள், அதை இக்னோ பண்ணவில்லை. அல்லது இன்னொரு கருத்துப்படி பக்கத்தில் இருந்து ஒரு மலக்கு ரிமைண்ட் பண்ணினார், இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னர் சொல்லி முடித்து விட்டார்கள். அதை மீண்டும் கரெக்ட் பண்ண சந்தர்ப்பம் அல்லாஹ் கொடுக்கவில்லை. வேணுமென்றல்ல, நமக்கு லெசன். 100 பேரில் ஒரு பெண் தான் பிரெக்னென்ட் ஆகினார். ஒரு பெண் தான் பிரெக்னென்ட் ஆகினார். அந்த மனைவியும் அரை குறையான குழந்தையை தான் பெற்றெடுத்தார். இன்கம்ப்ளீட் ஒரு பிள்ளையை தான் டெலிவரி பண்ணினார். படித்து கொடுத்தார் அல்லாஹ். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபியா ரசூலா இன்ஷா அல்லாஹ் என் மூலம் நடக்கிறது என்று சொல்லாமல் அல்லாஹ்வாகிய என் மூலம் நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும். முடிக்கிறேன். இறுதி கட்டம். எப்பொழுதும் அடிக்கடி இதுதான். அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். தொழுது முடித்தவுடன் தொங்குகின்ற போர்டிலே முதலாவது துவா என்ன? சலாம் கொடுத்தவுடன் முதலாவது சொல்ல வேண்டியது என்ன? புத்திக்கப்படுகின்ற துவா என்ன? கல்பால் வர வேண்டிய துவா என்ன? ஒன்று பிரைன், ஹார்ட். பிரைனால் சிந்தித்தால் சொல்ல வேண்டும் என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ், நீ கூப்பிட்டாய், நீ கால் பண்ணினாய், அதான் சத்தம் கேட்டேன், பள்ளிக்கு வந்தேன், இமாம் ஜமாத்த தொழுதேன். சரியா? கலஸ் காட்டுவதல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ், மன்னிக்க வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு பாருக்கு போனோமா, கெசினோவுக்கு போனோமா, பப்புக்கு போனோமா, சொல்லும் பொழுது மியூசிக்கல் ஷோக்கு போனோமா, அல்லது ஏதாவது பாவங்களுக்கு போனோமா, இஸ்திக்பார் செய்ய தொழுகை. முதலாவது துஆ அஸ்தக்ஃபிருல்லாஹ். நீ எதிர்பார்த்தது போன்று தொழவில்லை, மன்னித்து போய் அல்லாஹ். ஷர்ட் பரலிலே ஷோட்டை விட்டிருப்பேன், மன்னித்து போய் அல்லாஹ். குஷூக்குது குறைந்திருக்கும், மன்னித்து போய் அல்லாஹ். தொழுகை பாத்திராக்கக்கூடிய என்னை தெரியாமல் நடந்திருக்கும், மன்னித்து போயா அல்லாஹ். உன்னுடைய பலகீனமான அடியான் உன்னை இபாதத் செய்துவிட்டு உன்னுடைய இஸ்திக்பார் செய்கிறேன். என்ன சொல்ல வருகிறோம்? தொழுகையும் அல்லாஹ்வின் கிருபை. தொழுகையும் அல்லாஹ்வின் கிருபை. இஃப்தாருடைய துஆக்களிலே ஒரு துஆ இருக்கிறது. நாம் எல்லோரும் பெரும்பாலும் உறுதியாக சொல்லலாம், 90+ ஆனவர்கள் இந்த துஆ ஓதுவதும் இல்லை, இந்த துஆ பாடமும் இல்லை. மாற்று கருத்து இருந்தால் புறப்பட முன் வைங்க. அதிகம் ஒரு துஆ ஓதுகிறோம். அல்லாஹ் லக ஸும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கி அஃப்தர்து. இது எல்லோரும் ஓதுகிறோம். இன்னும் ஒரு ரஹபல்லாஹு என்ற துஆவும் ஓதுகிறோம். பெரும்பாலும் ஒரு 50%, பெரும்பாலும் ஒரு 25% இருப்பார்கள் தெரியாது. இப்படி ஒரு துஆவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஆனனி ஃபஸம்து வரஸகனி ஃபஅஃப்தர்து. இப்படி ஒரு துஆ பாடம் என்றால் கண்டினியூ பண்ண வேண்டும். ரமலானுடைய நோன்புக்கு மாத்திரமல்ல, மண்டே தேர்ஸ்டே நோன்பு பிடித்தாலும் என்ன நோன்பு பிடித்தாலும் இஃப்தாருடைய துஆவில் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள். என்ன துஆ தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஆனனி, எனக்கு நோன்பு பிடிக்க ஹெல்ப் பண்ணி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நோன்பு பிடிக்க எனக்கு தௌஃபீக் செய்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நோன்பு பிடிக்கும் பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வரஸகனி, நாங்கள் சம்பாதித்து, நாங்கள் மாவு வாங்கி, நாங்கள் சிக்கன் வாங்கி, நாங்கள் வீட்டில் செய்த பன், ஹோம் மேட் கட்டி, ஹோம் மேட் சமோசா, ஹோம் மேட் கஞ்சி, ஹோம் மேட் டினர், ஹோம் மேட் பிரியாணி. துஆவே தெரியுமா சொல்லுகிறோம்? வரஸகனி,
எனக்கு ரிஸ்க் அளித்தானே, அந்த ரிஸ்கை வைத்து இஃப்தார் செய்தேனே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நான் 8 hours வேலை செய்து கிடைச்ச சேலரி, நான் 10 hours கடையில் இருந்து அடிச்ச இன்கம், நான் பெட்டாவிலே போய் வாங்கிய என்ன ட்ரை ஃப்ரூட், நான் வாங்கிய சுகர், நான் வாங்கிய வெஜிடபிள், நான் வாங்கிய பீஃப், நான் வாங்கிய மட்டன் இல்லை, பீஃபை மட்டனை சிக்கனை தந்த அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய ரிஸ்கால் இஃப்தார் செய்தேன். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வோடு இணைத்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ்ந்து சக்சஸ்ஃபுல்லாக மௌத்தாகி கபரிலும் சக்சஸ்ஃபுல்லாக மஹ்ஷரிலும் சக்சஸ்ஃபுல்லாக சிராத்திலும் சக்சஸ்ஃபுல்லாக மிக குயிக்காக கிராஸ் பண்ணுகின்ற பாக்கியத்தையும் நம்முடைய ரிப்போர்ட் வலது கையிலே கண்ணியமாக கிடைப்பது சக்சஸ், அந்த பாக்கியத்தையும் மஹ்ஷரில் எல்லோரும் வியர்வையில் மூழ்கி இருக்கின்ற பொழுது ஸ்விம் பண்ணி கொண்டிருப்பார்கள். எங்கே? வியர்வையில். இங்கே பூரில் என்ன இருக்கிறது? வாட்டர் இருக்கிறது. அது குளோரின் போட்டு கிளீன் பண்ணப்படுகிறது, அது பில்டர் பண்ணப்படுகிறது. அந்த வியர்வையை பில்டர் பண்ண முடியுமா? ஏதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அந்த ஒவ்வொரு லென்த் இருக்கும். இங்க 3 feet 4 feet 6 feet பூல் இருக்கிறது, கிட்ஸ் பூல் இருக்கிறது. கிட்ஸை கொண்டு போய் அடல்ட்ஸுடைய அந்த அடல்ட் பூலிலே போட மாட்டார்கள், போட்டால் ஆபத்து. அது அங்கு அவனுக்கு ஏற்றவாறு ஸ்விமிங் பூல் இருக்கும். போன்ற உதாரணம், கரண்டைக்கால், முழங்கால், இடுப்பு, நெஞ்சி, வாய், இன்னும் ஒன்று சொன்னார்கள். அப்படியான இடத்திலே அரசுக்கு கீழ் நிழல் பற்றி அமசலாருடைய கையால் அவர்கள் நீரந்து ஒரு சக்சஸ், அதையும் அடைந்து அமசலாருடைய ஷஃபாஅத்தை பெறுபவர் அஸ்அதுன்னா, மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லானவர், குஜ்ரக்குள்ளவர், அதையும் அடைந்து கேட்டால் அல்லாஹ்விடம் உயர்ந்ததை, உன்னதமானதை, அபரானதை கேளுங்கள், ஹையானதை கேளுங்கள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்களே, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வீற்றிருக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்து தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பக்குவத்தை தருவாயாக, என்ன அடைந்தாலும் பெற்றாலும் உன்னுடைய கிருபையினால் என்ற உணர்வை தருவாயாக, நம்முடைய வாழ்க்கையில் அதை பிராக்டிஸ் பண்ண கிருபை செய்வாயாக, எல்லா கட்டங்களும் உனக்கு ஷுக்ர் செய்ய கிருபை செய்வாயாக, உன்னைய மதிக்க கிருபை செய்வாயாக. எங்களுடைய குவாலிபிகேஷன், எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், எங்களுடைய பவர்கள், எங்களுடைய எதையுமே நாங்கள் நம்பி பெருமை அளிக்காமல் பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.